ஏமா தெரியுதா? வீட்டில் துணியெல்லாம் கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்து போட்டு மடிக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டால் இவ்வளோ துணி இருக்கு. இவ்வளோ துணி நமக்கு தேவையா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. சரி, ஓகே, வழக்கம் போல் இருக்கவே இருக்கு. ChatGPTயவோ கூகுள் ஜெமினியோ கேட்போம் அப்படின்னு அடித்தா கூகுள் ஜெமினி சொன்னிச்சு மினிமலிஸ்டிக் வார்ட்ரோப்னு ஒரு கான்செப்ட் பற்றி. என்னன்னா, நமக்கு தேவையான துணியை மட்டும் நம்மளோட வார்ட்ரோப்பில் வச்சுக்கிறது தான் அந்த இதோட ஐடியா. பேசிக்காக நம்ம நிறைய துணிகளை வாங்கி குமிச்சிட்டே இருப்போம், நமக்கு தேவையோ தேவையில்லையோ. அதாவது என்னன்னா, கன்சூமரிசம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக இந்த பிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை தொடர்ந்து வாங்க வச்சுட்டே இருக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒன்று துணி. நிறைய துணியை வாங்கி நம்ம குமிச்சிட்டே இருக்கோம். இந்த மாதிரி எப்பயாவது ரீசெட் பண்ணும்போது தான் நமக்கு தோணுது, எதுக்கு இவ்வளோ துணி நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலில் என்னென்னா, நான் ஒரு 5 நாள் ஆஃபீஸ் போகிறேன், 2 நாள் லீவு. நைட்டு மாற்றுறதுக்கு 5 நாளைக்கு ஒரு 5 ட்ரெஸ்ஸு வேணும். நான் 4 நாள் இல்லை 5 நாளைக்கு ஒரு வாட்டி அதை துவைச்சிட்றதுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு வாஷிங் மிஷின் செட்டப் என்கிட்ட இருக்குது. இப்படின்னு சொல்லி அதுகிட்ட கேட்டப்போ அது என்ன சொன்னுச்சுன்னா, உனக்கு தேவை 15 செட்டு தான். 5 பேண்ட்டு, 5 சட்டை, 5 டிஷர்ட்டு, 5 ட்ராக்ஸு. ஸோ லைவாக நான் வந்துட்டு பழைய துணியெல்லாம் தேடி தூக்கி எறிஞ்சிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலுமா ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த துணி. செட்டப் பண்ணுவோமா? ஏமா தெரியுதா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது வந்து ஒரு 5 பேண்ட். 5 பேண்ட் எடுப்போமா? இதா இருக்கு ஒன்று. இது இருக்குல்ல, இது ஒரு நல்ல ஜீன், இது ஒன்று எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு. இது வந்து தேவையில்லை பார்த்தீங்கன்னா. ஆனால் இதை பல வருஷங்களாக நான் வச்சுருக்கேன். எப்பயாவது அவசரத்துக்கு போட்டுக்கலான்ற மாதிரியே இதை நான் வச்சுருக்கேன். சி திஸ் ஒன். ஆனால் இது தேவையில்லை லாஜிக்கலி. ஸோ ரிஜெக்டட். இதாக இருக்கான். இன்னொரு பேண்ட் இருக்கான் 2. இந்த பேண்ட்டு இது ஒரு நல்ல ஜீன், இதையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒருத்தர் இருக்கான்ல, இது ஒன்று 3 பேண்ட்டு தான் இருக்கு எனக்கிட்ட மொத்தமாகவே. போலி காவ் மனிதர்களே, என்கிட்ட மொத்தமே 3 பேண்ட்டு தான் இருந்திருக்கு போல. இல்லையே, இன்னொரு பேண்ட் இருந்துச்சு. அடுத்தது 5 நல்ல சட்டை. லாஜிக்கலி நான் போட்டிருக்க சட்டையே ஒரு நல்ல சட்டை தான். இது ஒரு சட்டைன்னு வச்சுக்கோ. இது ஒரு அருமையான சட்டை. 1 2. ஆக்சுவலி இந்த சட்டை நல்ல சட்டை தான், ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் இதை ரிஜெக்டரில் போட்டுருவோம். இது 1 3 இதாக இருக்குல்ல, இது 1 4 ரிஜெக்டட். 5 சட்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு 5 டிஷர்ட். இதெல்லாம் ரிஜெக்டட். இதெல்லாம் பத்தவே இல்லை எனக்கு இந்த டிஷர்ட்ஸ்லாம். நான் ரொம்ப வருஷமாக இங்கேயே இருக்கு. என்கிட்ட 5 டிஷர்ட் இருக்குது, அதானே எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இது ஒரு நல்ல டிஷர்ட். இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப குழப்பமாக இருக்குது. பேசாமல் முன்னாடியே அடுக்கி வச்சுட்டு ஈஸியாக வீடியோ எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணாமல் வீடியோ எடுத்தால் அப்படி தான் குழப்பமாக இருக்குது. எந்தெந்த துணியை தூக்கி எங்கே வைக்கிறது? பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது 5 பேண்ட்டு, 5 சட்டை, 5 டிஷர்ட்டு, 3 நைட் ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே இருக்குது. லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவங்க எல்லாருமே நான் வந்து ஏமாந்து வாங்கின ஐட்டங்கள் அப்படின்னு இப்போ சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது. இவனுங்க எவனுமே எனக்கு தேவையில்லை. ஒருவேளை பேக்கப்னு நான் இதில் எடுத்து வச்சேன்னா ஒரு 2 சட்டை 2 டிஷர்ட் எடுத்து வைக்கலாம். மீதி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னா, இவனுங்க எல்லாரையும் டொனேட் பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். எங்கே டொனேட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். சரி, நான் இதெல்லாம் மடித்து வைக்க போகிறேன். அது மடித்து வைக்கிறதெல்லாம் காமிச்சா பயங்கர போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இவ்வளோ ட்ரெஸ் தேவையில்லை அப்படின்றதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இல்லைனா நம்ம வாங்கி குமிச்சிட்டே இருக்கோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபேஷனுக்காக உங்களோட ட்ரெஸ்ஸஸை வாங்குறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட தேவையில்லாமல் இருக்கிற துணிகளை வெளியே எடுத்து அனுப்ப வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் ரீசைக்கிளுக்கு அனுப்புவீங்களோ இல்லை யாருக்காவது டொனேட் பண்ணுவீங்களோ, பட் ஆனால் அது உங்ககிட்டயே தங்கி கிடக்குன்னா அது யாருக்குமே பயன் இல்லாமல் வேஸ்ட்டாக கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரெஸ் வாங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்து போடுறது உங்களோட வார்ட்ரோபை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கும். அதுக்கப்புறமா என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் ஏது போடலான்ற குழப்பத்தை ரொம்ப குறைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்புகிறாங்க. நமக்கு அவ்வளோ பிரச்சனை கிடையாது, அவ்வளோ டைம் இல்லாமல் கிடையாது. பட் ரொம்ப கம்மியான ட்ரெஸ் இருக்கும்போது என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதில் நம்ம நிறைய டைம்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், உங்களுடைய செலவு கம்மியாக இருக்கும்.
இதெல்லாம் தான் மினிமலிஸ்டிக் வார்ட்ரோபோட ஐடியா. ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸஸ், ஆனால் தேவையான நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் நான் மடித்து வைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து நீங்கள் மினிமலிஸ்டிக் வார்ட்ரோபுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை என்னோட ஐடியா தப்பாக இருக்குது அப்படின்னா, ஏன் இவ்வளோ க்ளோத்ஸ், இவ்வளோ துணி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு வந்து உங்கள்ட்ட ஒரு நியாயமான காரணம் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். டான் டட்டடான் டட்டடான் டட்டடன் 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 டண்டடன் டண்டடன் டண்டடன்.